அதுக்குள்ள இன்னொரு கேமா? அப்பா என்னன்னா, கேம்ஸ் வின் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓகே, அத்த கேம் போறோம் அத்த கேம் போறோம், ஏன் இவ்வளவு கேப் விட்டு கேம்ஸ் ஆடுறாங்கன்னு அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா தோக்கிற ஸ்ட்ரெச்லயோ இல்ல வின்லெஸ் ஸ்ட்ரெச்ல இருந்தாலோ அத்த கேம் வருதா, ஐயோ அதுக்குள்ள இன்னொரு கேம் வந்துருச்சு, அதுக்குள்ள இன்னொரு கேம் வந்துருச்சேன்னு ஒரு சைட் பார்க்கல நீங்க. ஓகே இன்னொரு கேம் வந்திருக்கு, இந்த கேம் பின்னாடி போட்டு அந்த கேம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. பட் அந்த அதர் ஹேண்ட் யூஆர் திங்கிங், அத்து மீதி இந்த கேம் கோட்டை விட்டோம், இந்த கேம்ல வந்து வரணுமா, இன்னொரு அடி தோத்தா ஆடி ஆல்ரெடி வாங்கியிருக்கோம், இதுக்கு மேல அடி பாடி தாங்காது, அந்த மாதிரி யோசிக்கிறதுல தான் நம்ம இருக்கோம் சம்டைம்ஸ். பட் அட்லீஸ்ட் வந்து பிரீமியர் லீக் இல்ல, சாம்பியன்ஸ் லீக், ஸோ மேபி ஒரு பெட்டர் டீமை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் தெரியாது, அதை பத்தி நான் அப்புறமா பேசுறேன் வந்து. ஸோ அட்லாண்டா வர்சஸ் செல்சி ப்ரிவியூக்கு உங்களை வரவேற்கிறேன். மேக் ஷூர் யூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆல் ஆஃப் த குட் ஸ்டஃப். மேக் ஷூர் யூ புட் இன் யுவர் கமெண்ட்ஸ்ல போறீங்க என்ன வாட் யூ திங்க் எல்லாம் ஸ்டேட் ஆஃப் சிச்சுவேஷன் செல்சியை பத்தின்னு. ஓகே, அட்லாண்டாவே சாம்பியன்ஸ் லீக்ல, அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி பார்சா எப்படி மஸ்ட் வின் வந்துச்சோ நமக்கு டாப் 8 குள்ள போறதுக்கு, ஏன்னா 2 பேருமே ஒரே பாயிண்ட்ஸ்ல இருந்தானுங்க. அதே மாதிரி இந்த வாரம் அட்லாண்டாவோடையும் நமக்கு மஸ்ட் வின், ஏன்னா அட்லாண்டாவும் செல்சி ஒரே பாயிண்ட் இருக்கானுங்க, ஒன்லி செப்பரேட்டட் பை கோல் டிஃபரன்ஸ். செல்சி 5 கேம் 3 வின் 1 லாஸ் 1 டிரா 10 பாயிண்ட். அட்லாண்டா 5 கேம் 3 வின் 1 லாஸ் 1 டிரா 10 பாயிண்ட். அவங்க தோத்தது வந்து பிஎஸ்டியோட, பட் ஜெயிச்சது வந்து கிளப் புருகாவோடையும் ஐட்ராக்ட் ஃபிராங்க்ஃபர்ட்டோட ஜெயிச்சிருக்கானுங்க. அண்ட் தே ட்ரூ டு ஸ்லாவியா பிராகா. நாம வந்து பார்சலோனா வடிச்சோம், அண்ட் அதுக்கு முன்னாடி கேடபாக்க டிராப் பண்ணோம். ஸோ செல்சி அண்ட் அட்லாண்டா கைண்ட் ஆஃப் லைக் 2 பேருமே வந்து அப் அண்ட் டவுன் ஃபார்ம்ல தான் இருக்கானுங்க. அப்கோர்ஸ் அட்லாண்டா வந்து ரீசெண்டா லீக்ல தோத்தானுங்க, அவங்க வந்து 12th இருக்காங்க, சரியால ஒன்லி 3 கேம்ஸ். அண்ட் அட்லாண்டாவும் ஃபார்ம்ல இல்லை அட் த கரண்ட் மோமெண்ட் இன் டைம். அதேதான், ஃபார்ம்ல இல்லாதவங்க வாரி குறுக்கும் தான் செல்சியோடைய பழக்கம். அது என்ன பண்றது, ஒன்னும் பண்ண முடியாது. லீட்ஸ்க்கும் போர்ன்மத்துக்கும் வாரி கொடுத்தோம் 4 பாயிண்ட். இந்த அட்லாண்டாக்கு வந்து கொடுக்கறதுக்கு நமக்கு இந்த இது லீவே கிடையாது, பிகாஸ் ஏன்னா டேபிள் அவ்வளவு கன்ஜஸ்டரா இருக்கு. ரைட் ஃப்ரம் 6th பிளேஸ் டாட்மண்ட் 10 பாயிண்ட்ஸ், ஒரு 6 பேர் 10 பாயிண்ட்ஸ் இருக்கானுங்க. அது கீழே பாத்தீங்கன்னா 7 ஏகப்பட்ட 9 8 7. ஸோ ஒரு டேபிள் அப்படியே கசகசன்னு இருக்கு. லைக் அஃப்கோர்ஸ் டாப்ல ஆர்சனல் 15 பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் பிஎஸ்டி 12, பயன் 12, இன்டர் 12 அந்த மாதிரி இருக்கானுங்க. ஸோ நம்ம ஜெயிச்சா அதுக்கு மேல போக வாய்ப்பு இருக்கு இஃப் அதர் டீம்ஸ் மேனேஜ் டு டிராப் டவுன். பட் ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா ஜெயிக்கலாம், ஆனா ஜெயிப்பானுங்களா தெரியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். ஐ எக்ஸ்பெக்ட் செல்சி டு பிளே பெட்டர் இந்த கேம்ல. அதுதான் நான் வந்து போர்மத்தோடய சொன்னேன், மயிறு மாதிரி ஆடினானுங்க. பட் இந்த கேம் நான் வந்து ரொம்பவே நல்லா ஆடுவோம் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். நான் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, இந்த டீம் பத்தி நான் இத்தனை வருஷமா செல்சியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னாலே இந்த டீமை கிரகிச்சுக்க முடியல, என்னாலே இந்த டீமை புரிஞ்சுக்க முடியல இந்த கேம் என்ன பண்ண போறாங்கன்னு. ஏன்னா ஒரு கேம்ல நினைச்சா வேற லெவல் ஆடுவானுங்க, பிளேயர்ஸ் வில் பி அப் ஃபார் இட், பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் இன்டென்சிட்டி இருக்கும், ஸ்பீட் இருக்கும், பாசிங் மொமெண்டம் இருக்கும், டைரக்ட் பிளே இருக்கும். இன்னொரு சைட்ல யோசிக்கிறப்போ சரி ஓகே, இன்னைக்கு இவ்வளோ ரிஸ்க் கொடுக்க தேவையில்ல, நம்ம ஆடிய செஞ்சு சைடு பாஸ் பண்ணி 4 கோல் அடிச்சுக்கலாம், அந்த மாதிரியான செல்சியும் இருக்கு. எந்த செல்சி டெவலப் பண்ண போறாங்க எனக்கே தெரியாது. சோ இந்த கேமுக்கு நான் ப்ரெடிக்ஷன் பண்ண போறது இல்லை, ஏன்னா தெரியாது. ஐ எம் நாட் கோயிங் டு ப்ரெடிக்ட் ஃபார் திஸ் கேம். சோ பட் நீங்க என்ன ப்ரெடிக்ட் பண்றீங்கன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. பட் ஓவராலா அட்லாண்டால தேர் ஆர் சம் குட் பிளேயர்ஸ், லுக்மன், ஸ்கமாக்கா, ஆல் குட் அட்டாக்கிங் பிளேயர்ஸ். சோ அவங்களுக்கு வந்து நம்ம டிஃபென்ஸ் வந்து பயங்கரமா டெஸ்ட் செய்ய போறோம், எஸ்பெஷலி இந்த ஓப்பனிங் மினிட்ஸ். ஏன்னா செல்சி வந்து வழக்கம் போல ஐ எக்ஸ்பெக்ட் த சேம் ஃபார் அஸ் டு ஸ்டார்ட் ஸ்லோலி. ஏன்னா வந்து there will be some tired legs, ஏன்னா மாத்தி 2 அவே ட்ரிப்பு, அட்லாண்டா அவே ட்ரிப்பு, எஸ்பெஷலி இட்டாலியில. ஸோ அதனால பயங்கர ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் தான் நான் எதிர்பார்க்கிறேன். பட் அட்லீஸ்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் கோல் கன்சீட் பண்ணாம இருங்க, பிகாஸ் தேல் பி த ஹோம் கிரவுட், அவங்க தான் டாப்ல இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் சோக் பண்ணி ஒரு 10-15-20 மினிட்ஸ் வந்து ப்ரெஷர் சோக் பண்ணி கொஞ்சம் ஆடிட்டு கோல் கன்சீட் பண்ணாம இருந்துட்டு அதுக்கப்புறம் we can start playing a game, now we can start doing our thing. ஸோ அதனால வந்து that's what I expect us to do. கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கேம்குள்ள போகுதுன்னு. பட் நாம எப்படி பண்ணுவோம்னு எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் மிட்ஃபீல்ட் கண்ட்ரோலா இருக்கும். இதற்கான மோசஸ் கைசரோ இந்த கேம் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவான். he will probably play 90 minutes, ஏன்னா அதுக்கத்த பிரீமியர் லீக் கேமுக்கும் he will not play, அதுக்கத்த பிஎல் கேம் தான் திரும்ப வருவான். ஸோ we might as well let him play 90 minutes unless ஒரு இன்ஜுரி இருந்தால் ஒழிய. அது இது வந்து தேவையில்ல. என்சோ ஃபெர்னாண்டஸ் ப்ரோ, சீரியஸ்லி நீ நினைச்சா செமையா ஆடுற, நினைச்சா புண்ட மாதிரி ஆடுற.
தயவு செய்து கொஞ்சம் இதுவா பண்ணு ப்ளீஸ். ஏன்னா வந்து உன்னதான் ரொம்ப எதிர்பார்க்கறேன் நானே. லைக் யூ ஹேட் அ குட் ஸ்டார்ட் டு தி சீசன். பட் லாஸ்ட் 2-3 கேம்ஸா வந்து யூ பீன் ரொம்ப பாசிவா, ரொம்ப பிராக்மேட்டிக்கா, ஐயோ நான் வந்து முன்னாடி பாஸ் பண்ண பயப்படுறேன், சைட்லயே பாஸ் பண்ணி 100% பாஸ் சேர்த்துக்கிறேன்னு அப்படி நான் நினைக்கிறேன். தயவு அந்த மாதிரி பண்ணாத. அண்ட் ஐ குட் கிவ் we could do with Achampong starting defense. Achampong would start கொடுத்து தான் பாப்போமே. Worst case of the bench கொண்டலாம், but I would start Achampong alongside Wesley Fofana. Fofana and Achampong நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு சைடுல மேலா குஸ்டோ ஆர் ரீஸ் ஜேம்ஸ், இன்னொரு பக்கத்துல வந்து குக்கரலா பாவம், அவனுக்கு ரெஸ்டே கொடுக்கறது இல்ல. ஆனாலும் மரஸ்கா வந்து குக்கரலா ரெஸ்ட் பண்ணிட்டு ஹார்ட் ஆடினா ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ். ஏன்னா அதான் மரஸ்கா. சில வாட்டி சேஞ்ச் பண்ண நினைப்பா அப்படி, which is a good thing. Yes, you need players to rotate. பட் ரொம்பலாம் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். யூ கேன் நாட் கோ இன்டு திஸ் கேம் திங்கிங் ஓகே இது ஒரு கான்ஃபரன்ஸ் லீக் கேம். ஏன்னா போன வருஷம் கான்ஃபரன்ஸ் லீக் கேம் வந்து அசால்ட்டா ஒரு டீமே மாத்தி விட்டு அந்த டீம் வந்து ஜெயிக்க வந்தது. பட் இந்த வாட்டி அதெல்லாம் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஸோ அதனால தயவு செய்து ஆட்டோவை வந்து ஸ்டார்ட் பண்ண வைக்காதீங்க. மேபி யூ கேன் பிரிங் ஹிம் ஆன் செகண்ட் ஹாஃப். ஒரு கேம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஸ்டைல் இருந்துச்சுன்னா தென் ஆட்டோவை ரெண்டாவது ஹாஃப்ல கொண்டு வந்து அப்புறமா யூ கேன் கெட் சம் மோர் மினிட்ஸ் அண்ட் கொஞ்சம் கேம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பட் yeah, otherwise goalkeeper Sanchez, Enzo and Caicedo, Neto, Estevao, Palmer and Gio. I will start Gio in the game. நான் மார்க் Gio நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்க யாரை ஸ்டார்ட் பண்ணீங்க கமெண்ட்ஸ்ல போறீங்க. ஏன்னா ஜாப் பெட்ரோ வந்து கடைசி 2 கேமா இன்ட்ரெஸ்டே இல்லாத ஆடின மாதிரி இருக்குதான். So he needs a dropping. Gio நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். At least he gives me something in attack. மீன் பெருசா இல்ல, பட் அட்லீஸ்ட் ஏதோ கொடுக்குறானே அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதுதான். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எக்ஸ்பெக்ட் அஸ் டு ஸ்டார்ட் அ பிட் ஸ்லோலி. கொஞ்சம் 10-15-20 மினிட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணி கொஞ்சம் காமா ஆடி கோல் கன்சீட் பண்ண வந்துட்டு அதுக்கப்புறமா we can start playing our game and நம்ம கொஞ்சம் இடத்துல நான் டாமினேட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொசிஷன் நம்ம தான் வச்சுப்போம். அந்த பொசிஷன் வச்சு ஏதாவது மைன புடுங்கணும்ல, புடுங்குவாங்களா தெரியாது. வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் மை ப்ரெடிக்ஷன் முன்னாடி சொன்ன மாதிரி தான். பட் நீங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் டியூஸ்டேவே கேமு, வெனஸ்டே ஒரு கேம், ஒரு நாள் கேப் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் டியூஸ்டேவே கேம் போட்டாங்க. ஸோ அதனால என்னவோ சரி. டியூஸ்டே நைட்டு எல்லா செல்சி ஃபேன்ஸ் இந்தியாவில் இருக்கிறவங்க கண்ணு முடிச்சு தருதலையை பாருங்க. அண்ட் பட் நம்ம பார்க்காம வேற எவன் பார்ப்பான், அதுவும் இருக்கிறது இல்லையா? ஸோ அதனால அதுவும் சொல்லலாம். இன்னொரு வீடியோவில் லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப் அண்ட் ஆல் தி செல்ஸ்.